தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. கதவு திறந்த எதிர் வீடு தெரிஞ்சா ஒரு பயம் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்ம வேற யாரு கூட ஒரு அஃபேரை வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அவரை இப்போதான் எதிரில் திறந்த யாரும் இல்லாத மாதிரி தான் நம்ம ஃப்ளாட்டே டிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன நடக்குதுன்னு வித் பாஸ் நீங்கள் போகிறீங்க, உள்ளே போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திரும்பி போகும்போது போகிறீங்க, அவ்வளோதான் என்ட்ரி போட்டு போகிறீங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு யார் பார்த்தா? இப்போ ஃப்ளாட்ஸ் வந்தாலே நான் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அது பெரிய தலைவலி. அது நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு, இஸ் இட் அன் இண்டிவிஜுவல் ஹவுஸ், இல்லை எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பேன். 1000 ஃப்ளாட் இருக்க இடத்துலலாம் நான் கேஸ் எடுக்கவே போகிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இது என்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாடி வீட்டில் இருக்கவங்களோட 100% அவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பொண்ணு இவங்ககிட்ட பேசுகிறான். முன்னே இவ சொல்லியிருக்கணும், இல்லைனா ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் 2 குழந்தை இருக்குது, இவங்க வீட்லேயும் 2 குழந்தை இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட், இந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட். அவர்கிட்ட நான் இது வேறு விதமாக நான் சொல்லி பார்த்தேன். அவர் அப்படிலாம் இல்லாத மாதிரி அவங்க ஒய்ஃப் அவ்வளோ இதுவாக பேசுகிறாரு. கொண்டு போய் ஒரு கிளாஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த பொண்ணோட வெளியே சுற்றுறாரு. இந்த பொண்ணும் இந்த குழந்தைங்களை கொண்டு போய் வெளியில் கிளாஸில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு திரும்ப தே கம் பேக். இங்கே இந்த வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க், வேல்யூ ஆஃப் ஒர்க்கிங், இது எதுவுமே இல்லை. வெஸ்டர்ன் கல்ச்சரே ஓகேவான்னு தோணுது. போனால் சேவிங்ஸ் சச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ்ன்றது வெரி மினிமல். வீக்கெண்ட் ஆனால் வெளியே போகணுங்கிற கல்ச்சர், நல்லா செலவு பண்ணிட்டு வராங்க. இந்த காலத்தில் ஒரு மாதத்துக்கு எங்களுடைய வீட்டு செலவுக்கு வச்சுருக்க பணம் ஒரு வீக்கெண்டில் கரைஞ்சி போயிடுது இவங்ககிட்ட. அந்த டைமில் நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, இண்டிவிஜுவல் ஹோம்ஸாக இருந்துச்சு. இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்கப்போ சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, அதனால நிறைய தவறு நடக்காது நம்ம நினைப்போம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என் எதிர்த்த வீட்டுக்காரங்க யாருன்னே யாருக்கும் தெரியறதில்ல. இப்போ எதிர்த்த வீட்டு கான்செப்ட் போயிடுச்சுமா. இப்போ ஒரு ஃப்ளோரில் எடுத்தேன்னா நீங்கள் கதவை தந்தால் எழுத்த வீட்டில் யாரும் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் டிசைன் ஆஃப் த பில்டிங்கே இன்னைக்கு ஸ்டேட்டஸில் அப்படி தான் வந்துருக்குது. எழுத்த வீட்டில் யாரும் இல்லை, கதவு திறந்த நீ யாரையும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி செட்டப்பில் தான் இப்போ டோரையா அமைஞ்சிருக்கு. அந்த இடங்களில் தவறு நடக்கிறது இப்போ ஜாஸ்தி ஆயிடுது. ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க உள்ளே வராங்க, திருட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே ஈஸியாக இருக்குது. ஏன்னா காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா சுற்றி யாரையுமே தெரியறதில்ல. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் இருக்கிறப்போ இப்போ நடக்கிற தவறுகள் என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம், யாரும் உங்களை கேட்குறதில்ல. அதாவது செக்யூரிட்டின்னு இருக்காங்க வெளியே. குழந்தைங்க வெளியே போகாமல் இருக்கிறது தான் பார்க்குறேன். நான் இப்போ நிறைய போகிறேன் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ்க்கெலாம் நாங்கள் போகிறோம் இல்லையா. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களை யாரும் கேட்குறதே கிடையாது. 1000-2000 வீடு இருக்கிறதுல என்ன நீங்கள் உங்களை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுப்பாரு, ஒரு செக்யூரிட்டி மாறிக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போலாம் கேமராஸ் இருக்குது, வெளியே யார் வராங்க இதுங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் நிறைய இடத்துல போய் பாருங்கள், எத்தனை நாள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கேமரா இருக்குது, ப்ராப்ளம் அஃபென்ஸ் நடந்ததுக்கப்புறம் யூ கோ அண்ட் லுக் இன் டு அ சிசிடிவி. இப்போ எப்பவுமே பாருங்களேன், ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல இன்ஸ்பெக்டர் இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, குற்றம் நடந்த பின் அப்படி தான் நீங்கள் சிசிடிவியோட ஹெல்ப்புக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ளாட்டு 2000 ஃப்ளாட்டு அந்த கான்செப்டில் தான் போயிடுது. 1200 1500. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஐ வில் கிவ் யூ த அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்லக்கூடாது, நான் வேணால் உங்களுக்கு அட்ரஸ் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களை நீங்கள் பாட்டு நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம், உங்களை கேட்கவே மாட்டான், கேள்வி கேட்கவே மாட்டான். ஏன்னா அவன் நினச்சிப்பான் இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க தான் போகிறாங்க போல இருக்கு. அவன் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுப்பான்? அது செக்யூரிட்டி கீப்ஸ் சேஞ்சிங். நீங்கள் பாட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். அப்போது யார் வேணால் உள்ளே போகலாம். அப்புறம் இவங்களுக்கு அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே வேலை பண்ணுறவங்களுக்குன்னு பாஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களாம் உள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கதவு திறந்த எதிர் வீடு தெரிஞ்சால் ஒரு பயம் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்ம வேறு யார் கூடயாவது ஒரு அஃபேரை வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இப்போ தான் எதிரில் திறந்தால் யாரும் இல்லாத மாதிரி தான் நம்ம ஃப்ளாட்டே டிசைன் பண்ணுறோம்.
அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் என்ன நடக்குதுன்னு வித் பாஸ் நீங்கள் போகிறீங்க உள்ளே போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் திரும்பி போகும்போது போகிறீங்க அவ்வளோதான் என்ட்ரி போட்டு போகிறீங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு யார் பார்த்தா? ஸோ குற்றங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். இல்லை இந்த குற்றம் பண்ணுறதுக்காகவே நான் வேலை செய்கிறேன்னு ஒரு பாஸ் கூட போட்டு போகலாம். அந்த மாதிரி கேஸ் நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் இப்போ ஃப்ளாட்ஸ் வந்தாலே நான் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அது பெரிய தலைவலி. அது இவ்வளோ ஒரு 1000 நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு, இஸ் இட் அன் இண்டிவிஜுவல் ஹவுஸ், இல்லை எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பேன். 1000 ஃப்ளாட் இருக்க இடத்துலலாம் நான் கேஸ் எடுக்கவே போகிறதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட்டே ஆகாது. எங்களுக்கு உள்ளே போயிட்டு எங்கள் ஸ்டாஃப் மாட்டிக்குவான். தேவையில்லாத வேலை எனக்கு. ஸோ ஐ ரியலி டோன்ட் டேக். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். இது வந்து வேறு விதமாக நான் உங்களுக்கு சொல்லலாம். ஃப்ளாட்லேயே இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி இப்போ ரீசண்டாக நான் ஒன்று பண்ணது, என்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு மாடி வீட்டில் இருக்கவங்களோட 100% அவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அதை எடுத்து கொடுங்க. அப்போ நான் கேட்டேன் எந்த ஃப்ளாட்டெல்லாம் கேட்டேன். ஐ செட் ஐ கான்ட் டூ இட். ஏன்னா அங்கே சிசிடிவி கேமராஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் பண்ண முடியாது. சிசிடிவி கேமரா இருக்கும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட. பட் அது சொன்னாங்க, இல்லை அது பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் நான் வெளியே போனதுக்கப்புறம் அவங்களோட போய் எஃப்ஐஆர் வச்சுக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பொண்ணு இவங்ககிட்ட பேசுகிறான். முன்னே இவ சொல்லியிருக்கணும், இல்லைனா ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நீங்கள் வந்து தவறுதலாக எடுத்துக்காதீங்க, பெரியவங்களை வச்சு பேசி பாருங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து அம்மா அப்பாலாம் யாருமே கிடையாது, என்னால் வந்து இதை அப்படியும் ஹேண்டில் பண்ண முடியல எனக்கு. நானே வந்து அவங்கள பின்னாடி திறந்து போய் பார்த்தேன். அவங்க வந்து வெளியில் போகும்போது 2 பேரும் ஒரே டைமில் இறங்குறாங்களாம். இவர் போன கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு போய்ட்றான். இல்லை, அந்த பொண்ணு போன கொஞ்சம் நேரம் கழிச்சு இவர் போகிறாரு. போய் இவங்க பின்னாடி போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு போகிறாளேன்னு பார்த்தா அந்த வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. வண்டியை வந்து அந்த ஏரியாவிலே ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஷீ கோஸ் ஆஃப். ஸோ எனக்கு அது கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் உங்கள் ஹெல்ப்பை நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வீட்டில் இல்லாத போது வெளியே அவங்க வீட்டுக்கு இவர் போகிறாரு அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்களே கேமரா வச்சு பார்த்துக்கலாமா, அவங்க வீட்டு தாண்டி தானே அவங்க வீட்டுக்கு போகணும், உங்கள் வீட்டு வாசல்லே ஒரு கேமரா வச்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருங்க, அவர் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா வச்சா நம்ம போகிறது தான் தெரியும், ஆனால் நம்ம எங்கே போகிறோங்கிறது அந்த மாடி ஸ்டெப்புக்கு ஏறுறது தெரியும். மாடி ஸ்டெப்புக்கு இவருக்கு என்ன வேலை, கீழே தான் இறங்கணும். அந்த பொண்ணோட வீடு மேலே இருக்கு, இவர் கீழே தானே போகணும். வெளியே போனோன்னா இவர் கீழே தானே போகணும். எதுக்கு மாடிக்கு போகிறாரு அவர்? இப்போ இன்னொன்று சொல்லலாம், மேலே காய வைக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் மாடியெலாம் பூட்டிடுறாங்க, அங்கே போய் சூட் பண்ணிக்கிறாங்கன்னு. ஆல் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ், வெரி ஸ்மால் ஃப்ளாட்ஸ், லைக் 4 or 8 ஃப்ளாட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் டு எல்லாருக்கும் சாவி இருக்கும், அப்படியே ஓப்பன்லலாம் இருக்காது. அப்போது ஹீ இஸ் நாட் கோயிங் டு டாப் ஃப்ளோர், அதாவது டெரேஸ் போல். ஹீ இஸ் கோயிங் டு திஸ் கேர்ள்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன ஐடியா கொடுத்தேன் நான். இப்போது அது என்னென்னா, இந்த விஷயங்கள் வந்து திரும்பவும் ஃபேமிலியை தான் பாதிக்குது. அவங்க வீட்லேயும் 2 குழந்தை இருக்குது, இவங்க வீட்லேயும் 2 குழந்தை இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட், இந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்னசென்ட். அவர்கிட்ட நான் இது வேறு விதமாக நான் சொல்லி பார்த்தேன். அவர் வந்து அப்படிலாம் இல்லாத மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ இதுவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் குழந்தைய வந்து கொண்டு போய் ஒரு கிளாஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த பொண்ணோட வெளியே சுற்றுறாரு. இந்த பொண்ணும் இந்த குழந்தைங்களை கொண்டு போய் வெளியில் கிளாஸில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிட்டு திரும்ப தே கம் பேக். ஸோ இதுக்கு வந்து குழந்தைங்களை வந்து கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது ஒரு காரணமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல. ஸோ பிரச்சனைகள் வந்து எப்படி வேணாலும் வரலாம், நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும். வாட் நீங்கள் இவ்வளோ அட்வைஸ் கொடுத்ததுக்கப்புறம் டிட் ஷி ஈவன் காண்டாக்ட் யூ, லைக் இப்படி ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? இல்லை, அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணலை. ஹோப் ஷீஸ். நான் என்ன சொன்னேன், இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிரு. சரி, துஷ்டனை கண்டால் தூர விலகு. யூ கேனாட் ஃபைட். இதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம டைம் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும்.
இவங்க நாங்கள் செய்யலை வைக்கலன்னு சொல்லிட்டா கூட நீங்கள் இருந்தால் கூட அப்படியே நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி உட்காந்து பேசுகிறீங்க, இல்லை நாங்கள் பண்ணலை வைக்கலன்னு சொல்கிறாங்க. பட் அதே ஒரு தாட்லேயே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அந்த இடத்துல இருக்க முடியும்? அது உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ மூவ் அவே ஃப்ரம் த பிளேஸ். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், எல்லாமே கல்ச்சுரல் சேஞ்சஸ் தான். வெஸ்டர்ன் கல்ச்சராக வந்துருச்சு. இப்போ இருக்கிற கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், தே ஆர் நாட் பீங் ஸோ ரெஸ்பான்சிபிள். ஏதோ ஒரு இடத்துல இல்லை அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, இல்லை எனக்கு பரவாயில்ல நான் இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்னு நிறைய இடங்கள்ல ஃபஸ்ட் இருந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறதோ இல்லை நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமோங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ஃபீல் வருது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. இது வந்து நான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆக்சுவலாக காலேஜ் முடிக்கும்போது நான் வந்து அவன்கிட்ட ஆக்சுவலாக பேசும்போது அவன் சொல்லுவான், ஆண்டி நான் வந்து வீடு நிறைய குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், நல்லா விளையாடணும் வைக்கணும். டேய் ஒழுங்கான வேலை ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதும் ஆண்டி, ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணக்கூடாது. என்னடா இப்படி சொல்கிற? நான் ஆமாம் ஆண்டி, எதுக்கு வேலை பார்க்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா. என்னடா இப்படி ஒரு வேலையை கேள்வி கேட்குறான் நம்மக்கிட்ட. இது எனக்கு பதில் தெரிலடா. ஏன்னா இந்த காலத்து கிட்ஸ் எப்படின்னா எல்லாத்துக்கும் வித்தியாசமான பதில் வச்சுருப்பாங்க. நீயே சொல்டா தம்பி அப்படின்னு. ஆண்டி பெரிய டிவி வேணுமா அப்படின்னா, ஆமாம் வேணும், இதான் எங்கள் அப்பா வாங்கி வச்சுருக்காருல. அப்புறம் என்ன வேணும்? சோஃபா செட்டு எத்தியாவது என்ன இப்போ இந்த வாழ்கிறதுக்கு வேணுமா? எல்லாம் இந்த வீட்டில் இருக்கா? இதெல்லாம் யாருக்கு? நான் ஒரே பையன், இதெல்லாம் யாருக்கு? எனக்கு தானே. சொந்த வீடு என்ன கேட்டேன், டே இந்த வீடு போதுமாடா, இது வந்து அவங்க அம்மா அப்பா எப்பயோ கட்டின வீடு, இட்ஸ் இஸ் நாட் மாடர்ன் லுக்கு, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட இல்லையே. அதான் 3 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்காரு, 3 கிரவுண்டில் இருக்கிற வீட்டில் 1 கிரவுண்டில் கட்டியிருக்காரு. வேணா ஐ வில் எக்ஸ்டெண்ட், ஐ டோன்ட் நீட் ஹாவ் டு பை அ ஹவுஸ். அது வாங்கணும் தான் கோடிக்கணக்கில் எனக்கு தேவை, இருக்கிற இடத்த வந்து நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கட்டிக்குவேன் அப்படின்னா. என்னடா அது இப்படி சொல்கிறான். பட் வை ஷுட் ஐ டூ ஹார்ட் ஒர்க் ஆண்டி? இதெல்லாம் நான் பண்ணணுன்னா ஐ ஷுட் டூ ஹார்ட் ஒர்க்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எவ்ரி திங் இஸ் தேர். சரி சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் தேவையில்லடா உனக்கு. உன் குழந்தை பிறந்ததுன்னா உனக்கு ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் மற்ற செலவுகள் இருக்குல்ல. ஆண்டி நான் பண்ணுற கொஞ்சம் இதெல்லாம் ஐ கேன் மேக் அன் இன்சூரன்ஸ். அப்பா அம்மா வந்து அவங்க வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் வேணுங்கிறத வந்து டெபாசிட் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தியர் பீரியட் இட் இஸ் கோயிங் டு கம் டு மீ அண்ட் ஐ ஆம் கோயிங் டு டேக் த சேம், ஃபாலோ த சேம் ரூல். ஐ ஆம் கோயிங் டு யூஸ் தட் த டெபாசிட் மணி அண்ட் கெட் மை இன்ட்ரெஸ்ட். வை ஷுட் ஐ டூ ஹார்ட் ஒர்க்? இங்கே வந்து இந்த வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க், வேல்யூ ஆஃப் ஒர்க்கிங், இது எதுவுமே இல்லை. இப்படி பார்க்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சரே ஓகேவோன்னு தோணுது. ஏன்னா அவங்க 18 வயசில் நீ எவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருந்திருந்தாலுமே அந்த 18 வயசில் அந்த குழந்தைங்க வெளியே போய் தனக்குன்னு சம்பாதிச்சுக்கிறாங்க, தனக்குன்னு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்கிறாங்க, பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது அந்த 18 வயசில் எக்ஸ்போஸ் ஆகிறப்போ தே நோ த வேல்யூ ஆஃப் மணி, தே நோ த வேல்யூ ஆஃப் ஹார்ட் ஒர்க்கிங்கிற மாதிரி ஆயிடுச்சுல. தீஸ் திங்ஸ் நம்ம வந்து நம்ம கிட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி, ஒரு வேல்யூ தெரியாமல் போகிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு குழந்தை வந்து அப்ராட் படிக்க போகுது, எனி கண்ட்ரி, என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் உடனே ஒரு லோனை போட்டு பையனை படிக்க அனுப்பிச்சிடுறாங்க. அந்த லோனை யார் கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸ் தான் கட்டுறாங்க. வெரி ஃபியூ சில்ட்ரன்ஸ் ஹவ் ஹர்ட் ஆஃப் தே ரீபே த லோன். அவங்களுக்கு அந்த நான் ரீபே பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் போகக்கூடியது வெரி ஃபியூ கிட்ஸ். மற்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட், இப்போ நாங்கள்லாம் பேரண்ட்டுன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வீட்டில் சொல்கிறத கேட்டு, அடுத்தது எங்களுடைய குழந்தைங்க சொல்கிறத கேட்டு, ஒரு என்ன சொல்கிறது, இதையோ யார் சொல்கிறதையோ நாங்கள் கேட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி கிட்ஸ் எப்படின்னாக்கா ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். இப்போ வேலைக்கு போகிறாங்க பிள்ளைங்க நிறையா, எல்லாரும் வேலைக்கு போகலன்னு சொல்லி எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. போனால் சேவிங்ஸ் சச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ்ன்றது வெரி மினிமல். வீக்கெண்ட் ஆனால் வெளியே போகணுங்கிற கல்ச்சர். சாட்டர்டே சண்டே தே கோ அவுட் அண்ட் தே என்ஜாய், நல்லா செலவு பண்ணிட்டு வராங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு எங்களுடைய வீட்டு செலவுக்கு வச்சுருக்க பணம் ஒரு வீக்கெண்டில் கரைஞ்சி போயிடுது இவங்கக்கிட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடான்னா
அவங்களுக்கு தேவையான ஒரு பணம் வந்து அவங்களுக்கு இருக்குங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு தேவையான விஷயங்களை சம்பாரித்து வச்சிட்டாங்க. வீடு, பொருளாதாரமாக வந்து அவங்க சவுண்டாக இருக்காங்க. அப்போது நான் என்ன சம்பாதிக்கணும்னா லெட் மீ என்ஜாய் த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீக்கெண்ட் பார்ட்டிஸ், வீக்கெண்ட் வந்து மால்ஸுக்கு போகிறது, வீக்கெண்ட் அவுட்டிங், நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்குது. குழந்தைங்க வந்து இதை எப்படி லேர்ன் பண்ணணுன்னா, பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்படி இருந்தோம், இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், இதை பாதுகாக்கிறது உன் கையில் தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பாலாம் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் குழந்தைய வந்து சின்ன குழந்தையிலேருந்தே கூட்டிகிட்டு போவாங்க. ஐ ஹவ் சீன் இன் மெனி பாரிஸ் கார்னரில் கடைகளில் பார்த்திங்கன்னா அப்பா, பையன், தாத்தா எல்லாருமே கடையில் இருப்பாங்க. ஸோ நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாங்கிறத அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து இருக்கணும். நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்தணும். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வந்துட்டு மாடர்ன் பேரண்டிங்னு ஒன்று வந்துருச்சு. அதனால வந்து அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டுட்டேன், அதனால என் குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு தாட்லேயே அவங்க கேட்குறத வாங்கி தரணும், அவங்க என்ன ஆசைப்படுறத நான் வாங்கி தரணும், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு பேரண்ட்ஸ் வந்தனாலே குழந்தைங்க லைட்டாக அழுதாலோ அடம் பிடிச்சாலோ நான் வாங்கி தந்துடுவேன். நீங்கள் சொல்கிறது என்ன, எனக்கு அடுத்த எபிசோடுக்கு ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தரணுன்னா, நான் வந்து இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா அந்த பையன் முடியாதுன்னு சொன்னால் கூட இவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நான் கேட்பதை நீ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்றைக்கி. இதுவும் ஒரு கேஸ் பண்ணியிருக்கேன் நான். இதை கண்டிப்பாக நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக கவர் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. சொசைட்டியில் இருக்கிற சேஞ்சஸாக இருக்கட்டும், இங்கே எவ்வளோ தூரம் வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணி அதை வந்து மாடர்ன் சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க, இப்போ அதெல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.